ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ். ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தற்றோம் தூக்குறோம். விளையாட நீங்க ரெடியா? இப்படி நாங்கள் கேட்டு எத்தனை பேர் விளையாடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜாலியாக வீட்டில் உட்காந்து சாயந்தர வேலையில் எங்களோட விளையாடுறது, ஒரு சுண்டல் சாப்பிட்டுட்டேன்றது சும்மா சூப்பராக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே விளையாடலாம். இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணால் தான் முதல் ரூல். ரெண்டாவது, உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின கேள்வியை கேட்கணும் அப்படின்னா அவங்களோட பேர் எங்ககிட்ட சொல்லணும். 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம், அதான் ரூல் 2. அப்புறம் 3வது ரூலு, நீங்கள் மட்டும் சரியாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பரிசு உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால் வெயிட் பண்ணாதீங்க, உடனே கால் பண்ணுங்கள். காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைப்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ரஜினி அவர்களை பற்றி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. 3 முகம் திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? 3 முகம் இளையராஜா. இல்லை, சங்கர் கணேஷ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி. வெயிட் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே, பட்டுன்னு கேட்டா எப்படி? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பொல்லாதவன் எப்படி போட்டாங்களே. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். சரிங்களா? நன்றி. ஹலோ, வணக்கம். என் பேர் அன்பிக்ஷிகா. நான் மேடவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். மேடவாக்கமா? ஆமா. சரி, யாரை பற்றின கொஸ்டின் கேட்கணும் உங்களுக்கு? டோரா புஜ்ஜி பற்றி கேட்கவா? விஜய் பத்தி கொஸ்டின். நான் டோரா பற்றி தான் கேட்பேன். டோரா புஜ்ஜி நான் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீங்களா? சரி, என்ன விஜய் அவர்களை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்களா? எந்த கேள்வியும் இல்லை, எங்க ஜெனரேஷன் கேட்குமா? உங்க ஜெனரேஷன் எந்த வருஷம் நீங்க பானு? 2016. 2016க்கு அப்புறமா அவர் நடிச்ச படங்களை பத்தி கேட்டா உங்களுக்கு தெரியுமா? சரி, எந்த படத்துல அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சாருன்னு தெரியுமா? ஆமா, நல்லா யோசிங்க. அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு ஒரு படத்துல. ஸ்கூல்ல நடிச்சிட்டு இருப்பாரு அவரு. அப்பா பையன் 2 பேருமே அவர் தான். என்ன படம் தெரியலையா? வேற ஏதாவது கேள்வி கேட்கவா? இதுவே ஈஸியான கேள்வி தானம்மா. சரி, நீங்க இந்த பீஸ்ட் படம் பாத்தீங்களா? பீஸ்ட் அதுல எல்லாரும் எதுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க? ஒரு மாலுக்குள்ள. சூப்பர்மா. ஆனா இதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. சரியா? ஆமா, உங்களுக்கு அப்ரிசியேஷனுக்காக தான். சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியே சரியா சொல்ல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்க, விளையாடலாம். கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. பை பாய். சொல்லுங்க. ஏன் என்னாச்சு? அண்ணாங்க சொல்ல வந்துருப்பாங்க, அன்பை பரிமாற வந்திருப்பாங்க அதுக்குள்ள. சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கொளத்தூர்ல இருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன், ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான கேள்விகளுக்குள்ள போலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த படத்துல நடிச்ச சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும்? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வருத்தப்படாத வாலிபர் சங்கமா? ஓகே, சரி, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல சத்யராஜ் நடிச்சிருப்பாரு இல்லையா? யாரு? சத்யராஜ். ஆமா. அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? இல்லைங்க, சத்யராஜ் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? நல்லா யோசிங்க. பாண்டியன் தான் வரும். என்ன பாண்டிய? 5 4 3 2 1 தெரியலையா? அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்க இங்க விட்டீங்க. சிவனாண்டி. சரிங்களா? நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? சிவனாண்டின்னு. ஏதோ ஒரு பாண்டியிலிருந்து வரும் நீங்க, அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு சிவனாண்டின்னீங்க. நல்லா ட்ரை பண்ணீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பத்தூர்ல இருந்து ராஜன் பாபு பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் பத்தி. ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேங்க. ஓகே, எந்த திரைப்படத்துடைய ரஜினி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. நல்லவனுக்கு நல்லவன். நல்லவனுக்கு நல்லவன்.
ஓகே சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போலாம். எந்திரன் 2.0 இந்த படத்துல ஒரு ரோபோட் ரஜினியா நடிச்சிருப்பாரு, இன்னொரு ரோபோட்டா நடிச்சது யார்? எமி ஜாக்சன். சூப்பர், எமி ஜாக்சன் என்பது சரியான பதில். சரிங்களா? ஆமா. ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். ஓகே ஓகே. ரெடியா? ரெடி. வேலைக்காரன் படம் இருக்கு இல்லையா? ஆமா. இது எந்த பாலிவுட் திரைப்படத்தை பார்த்து ரீமேக் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஹிந்தி படம் தான். ஆமா, ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் அது. என்ன படம்? அமிதாப் பச்சன் நடிச்ச ஒரு படத்தோட ரீமேக். என்ன படம் தெரியலையா? பேர் ஏதாவது க்ளூ கொடுங்களேன். நாமக்கல். ஹலோ, நாமக்கல் தாங்க க்ளூ. நாமக்கல்லா? நமக்கலால் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ. கிட்டத்தட்ட நான் அந்த படத்தோட பேரே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, எல்லாம் உங்களுக்காக தானே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் சொல்றதுக்குள்ள போயிட்டாங்களே. சரி, பரவாயில்ல. நீங்கள் கால் பண்ணும்போது எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம், இந்த டிவி பக்கத்துலேருந்து பேசக்கூடாது. அழகாக மியூட் போட்டு வெளியே ஓடி வந்துடுங்க. இல்லை சவுண்டாக இருக்கட்டும், மியூட் போட்டதுக்கு வெளியே ஓடி வரணும். மியூட் போட்டு வீட்டில் உட்காந்துக்கங்க. மியூட் போடலன்னா வெளியே ஓடி வந்துடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். என்னாச்சு? ஹலோ, நான் வராங்க, பேச மாட்டுறாங்க. வணக்கம்ங்க, சொல்லுங்கள். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, ஹாய், ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, யார் எங்கிருந்து? யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, ரைட்டு, அவர் பேச மாட்டாருப்பா, போங்க. சரி, நான் சொன்னதே தான். யாராவது நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் விளையாட ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ, டேரக்டரோ இல்லை மியூசிக் டைரக்டரோ, ஹீரோவோ ஹீரோயினோ, இப்படி யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, பாடகராக இருக்கலாம் இல்லை பாடல் ஆசிரியராக இருக்கலாம், அதான் எழுதுவாங்க இல்லையா, இப்படி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றி பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நாங்கள் 5 கேள்வி கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். அதனால் வெயிட் பண்ண வேண்டாம், உடனே நீங்கள் ஃபோன் அடிங்க. அப்படின்னு சொன்னதும் அடிச்சிட்டாங்க பாருங்கள். ஹலோ, வணக்கம். அடிக்கிறது பிரச்சனை இல்லை, அடித்தா கொஞ்ச நேரம் லைனில் காத்திருக்கணும். என்னது இது ஹோல்டில் போட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஓடிடக்கூடாது நீங்கள். ஏன்னா அது 4-5 இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தானே எங்ககிட்ட வரும். அது வரைக்கும் நீங்கள் லைனில் தானே காத்திருக்கணும். ஜாஸ்தி இருக்கு, ஏதாவது கூப்பிட்டா மட்டும் அப்படியே லைனில் காத்துறீங்க. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் எங்களுக்கு மட்டும் நீங்கள் வெயிட்டிங்கே கொடுக்க மாட்டீங்க. காலர் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பூர்லேருந்து ஆனந்த் பேசுகிறேங்க. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நான் அஜித் பற்றி கேட்குறேன். அஜித் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாங்க சார். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கு. போவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. அஜித் அவர்களுடைய நடிப்பில் கிரீடம் அப்படின்னு ஒரு படம் வச்சு தெரியுமா? ஆமாம் சார். இந்த படத்துடைய டைரக்டர் யார்? எல் விஜய். சூப்பர் பா. ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. விஸ்வாசம் படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? தூக்குதுரை. தூக்குதுரை. சூப்பர். ஓகே, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. சரியா? சொல்லுங்க சார். வேதாளம் படம் பார்த்துருக்கீங்கல்ல? பார்த்துருக்கேன். இந்த படத்துல லக்ஷ்மி மேனன் நடிச்சிருப்பாங்க. ஆமாங்க. இதுல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4. ஏங்க எத்தனை தடவை அவர் அதை சொல்லி சொல்லி கூப்பிடுவாரு? முடிஞ்சு போச்சு, போங்க. தெரியலையா? டபுளோ அப்படின்னு கூப்பிடுவார்ல? விட்டீங்களே. மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, என் பேர் ரோஹித். ஓஹித், யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? பிரதீப் ரங்கநாத். பிரதீப் ரங்கநாதன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. டியூட் படத்துல அவர் நடிச்சார் இல்லையா, அவருடைய கேரக்டர் பேர் என்ன? டியூட் படத்துல அகன். ஃபுல்லா சொல்லுங்க, ஃபுல் நேம். 5 4 3 2 1 0. அகன் சிதம்பரம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, வராங்கன்னா ஒரு ஃபுல் நேம் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? டப்புன்னு அகன் ஏகன் அப்படின்னு சொன்னா எப்படி? நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம். திலகவதி. யாருங்க? திலகவதி. திலகவதி. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி சார்
ரெடியா இருக்கீங்களா? ஆ காதலின் தீபம் ஒன்று. இந்த பாடல் என்ன பெற்ற படம் எது? நம்பிக்கை அந்த சூப்பரு. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? ஆ வேட்டையன். ஹலோ, ஆ வேட்டையன் படம் பாத்தீங்களா? ஆ இந்த படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? மஞ்சு வாரியர். சூப்பருங்க. திருச்சி வந்தல்லே. ஓகே, ஆ 3வது கேள்வி. ரஜினிகாந்த் அண்ட் இளையராஜா இவங்க 2 பேருமே இணைஞ்சு மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் கொடுத்திருக்காங்க? ஒரு 50. ஒரு 50. ஏங்க என்ன மல்லிகை கடை சில்லறையா வாங்குறீங்க? சரியா சொல்லணும். ஒரு 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 25 வச்சுக்கலாமா? சரி. தப்பு. 30 தானே? 30 படங்கள் தான் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? ஆமா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். முயற்சி தான் பண்ணாங்க. லாஸ்ட்ல அப்படி போதான் செய்யணும், பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணிட்டா இருப்பாங்க உட்காந்து. சரி, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? அவங்க பிடித்த நடிகர் ஒருத்தர், அவரை பத்தி தெரிஞ்சலாம் எப்படி? நெக்ஸ்ட் கால். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜோதி பேசுறேன், ராஜபாளையத்திலிருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? பாட்டுக்கு பாட்டு. இந்த அதிசய பிறவி படம் பாத்தீங்களா? அதுல இந்த பாட்டு வரும். இந்த பாட்டை பண்ணது யார்? தெரியலையா? பாட்டுக்கு பாட்டா? ஆமா, ஒருத்தர் வேணா நான் சொல்றேன். கேஎஸ் சித்ரா பாடினாங்க. மேல் சிங்கர் யாரு? சிங்கரா? ஆமா, ஒரு ஊர் பேர் இருக்கும் அவர் பேர்ல. மலேசியா வாசுதேவன் என்பதன் சரியான பதில். சரி. ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே, எப்படி வாங்க, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க, இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. நர்மதா. நர்மதா. நர்மதா, யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. செந்தூர பாண்டியன் அந்த படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துடைய கதாநாயகி யார்? செந்தூர பாண்டி கதாநாயகி. என்னங்க கூகுள் ஆன் பண்றீங்களா? அப்புறம் கரெக்டா கூகுள் சவுண்ட் கேட்டு. சரி, யாருன்னு சொல்லுங்க. தெரியலையா? மீனா என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கு கேள்வி புரியலையா என்ன? கரெக்டா தானே கேட்டேன். சரி, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே, விளையாட ரெடியா? இது தட்டுறோம் தூக்குறோம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வரமாட்டாங்க, துப்பாக்கி காமிச்சு பயந்துட்டாங்க. ஹலோ, ஏங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. அச்சோ, டிவி பார்த்துட்டு இங்க விட்டுறாங்க எல்லாரும். சரி, நெக்ஸ்ட் காலர் கேட்போம். யாரு? காஞ்சிபுரத்துல இருந்து ராஜேஷ் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. ஒன்ஸ் மோர் மூவில சரோஜா தேவி அம்மா நடிச்சிருப்பாங்க. இதுல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? என்னாச்சு? தெரியலையா? அதுதான் நீங்க சார் என்னங்க இது இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு மனுஷனை இடிஞ்சு போய் உட்கார வச்சோமே நம்ம. சாந்தா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரிங்க சார். சரிங்க, தேங்க்யூ, நன்றி. அப்படியே என்னையா அது அப்படின்னு நின்றாரு. பட் ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். இங்க இருக்கீங்க? ஹலோ, பெங்களூர்ல இருந்து சுசிலா பேசுறேங்க. ஓகே, யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ஓகே, ட்ரை பண்றீங்களா? சரி, ட்ரை பண்ணுங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடிங்க. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? பகவதி படத்துல ஜெய் நடிச்சிருப்பார் இல்லையா? ஆமா. அவருடைய கேரக்டர் நேம் என்ன? கேரக்டர் நேம் பகவதி படத்துல
ஏன்னா இப்ப ஜெய்யை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குணமுடையவர் இல்லையா? ஆமா. அப்ப அவருக்கு எப்படி பேர் வச்சிருப்பாங்க? குணா. எஸ், குணா என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. குஷி படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துல ஜோதிகா இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க அப்பாவா நடிச்ச விஜயகுமார் வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது என்ன பேர்? அடம் பிடிச்ச கழுதை. ஏன் இது இப்ப நாங்க எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. செல்வி. செல்வி என்பது சரியான பதில். அடம் பிடிச்ச கழுதை அந்த சேர்த்து வர. சரி சரி, உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, வசந்த ராகம் படம் இருக்கு இல்லையா? வசந்த ராகம். இந்த படத்துல ஹீரோங்க. யார் ஹீரோவா? ஆமா. யாரு ஹீரோன்னு சொல்லுங்க பாப்போம். விஜய் தரா. ஆமா, அந்த படத்துல அவர் கேரக்டர் என்னன்னு சொல்லுங்க இப்போ. கேரக்டர். ஆமா, கேரக்டர் நேமுங்களா? ஆமா. 5 4 3 2 தெரியலங்க. 1 தெரியலையா? ஏங்க கொஞ்சம் விஜய் அப்படின்னா சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் யார் நடிச்சாங்கன்னு கேட்டனே, அப்பவே சொல்ல வேண்டியதானே? விஜயா கூட இருந்திருக்கலாம்னா நீங்க அப்ப விஜய் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே, எதுவுமே தெரியாம போறதுக்கு. குட்டி பையன் நினைச்சிருப்பாரு, அதுல என்ன மாதிரி இருப்பாரு, ஸ்மார்ட்டா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நான் கீர்த்திகா பேசுறேன். ஓகே, எங்க இருந்து? சேலம். சேலம். ஓகே, என்ன மாம்பழ சீசனா இப்போ உங்களுக்கு ஊர்ல? ஆமாண்ணா. சரி, ரெடியா இருக்கீங்களா? யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சூர்யா. சூர்யா பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, பசங்க 2 படம் இருக்கு இல்லையா? இந்த படத்தோட டைரக்டர் யாரு? ஏங்க நல்ல ஈஸி தாங்க. பசங்க படம் எடுத்தது யாரு? தெரியலையா? பசங்க 2 எடுத்தது யாருன்னு தெரியலையா? சரி, ஓகே. யாரு ப்ரொடக்ஷனா தெரியுமா? சூர்யா தானே? இது தெரிஞ்சிருக்கு. அப்ப டைரக்டர் ஏங்க தெரியல? ஒருவேளை இது தெரியலனீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन மாத்தி விட்டுருப்பேன் தெரியுமா? பாண்டிராஜ் என்பதுதான் சரியான பதில். சரிங்க. ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். இது தட்டுறோம் தூக்குறோம். ஓகே, இப்படிதான் வருவாங்க, ஆனா பேச மாட்டாங்க. அவங்க வந்து அடம் பிடிச்சிட்டு வருவாங்க போல. நான் 6 மணி வரைக்கும் மௌனம் விரதம்ப்பா, அதனால நான் ஃபோன் மட்டும் பண்ணி காதில் வச்சுப்பேன். என் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுவேன்னு உட்காந்துருக்க கூடாது. நீங்க எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்கு கால் கிடைச்ச உடனே நீங்க டிவி வால்யூம் கம் பண்ணிடுங்க. இல்ல குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க. நீங்க வெளியே வந்து பேசுங்க. காலர் வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் சார், முசாஃபர். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கௌதம். கௌதமா? கௌதம் டைரக்டர். ஓ, கௌதம் வாசுதேவ். அப்படி சொல்லுங்க. கௌதம் கார்த்திக் இருக்காக, கௌதம் ஒரு கேமராமேன் இருக்காக, கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்டர் இருக்காக. ஓகே, கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, பறக்கும் ராசாலியே ராசாலியே அப்படின்ற ஒரு பாட்டு வருமே, அந்த படம் பேர் என்ன? ஆனா அது கேள்வி கிடையாது, படம் பேர் சொல்லுங்க முதல்ல. அவர் நடிச்சுக்கிறார் படத்துல? இல்லைங்க, அவர் டைரக்ட் பண்ண ஒரு படத்துல பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு அப்படி ஒரு பாட்டு வரும். ஏங்க சிம்பு நடிச்சிருப்பாருங்க அந்த படத்துல. வினை தாண்டி வருவாயா? தெரியலையா? வினை தாண்டி வருவாயா? அச்சம் என்பது மடமையாடா அப்படி ஒரு படம் இருக்கு. ஓகே ஓகே, थैंक यू, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாட்ரோ தூக்குறோம். இனி வெயிட்டிங் அடிங்க ஒரு ட்ரிங்க் ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? முருகேஸ்வரி, சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சூப்பர். சீமராஜா படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? பாண்டியராஜ். இல்லை, அது நம்ம வீட்டு பிள்ளை. சொல்லுங்க சொல்லுங்க. 5 4 3 பொன்ராம் என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயன் நடிப்புல வந்த மதுராசி படத்துடைய ஹீரோயின் பெயர் என்ன? 5 4 3 2 1 0. இருங்க, எங்க இருக்கிறது? டைம் முடிஞ்சு போச்சு.
ருக்மணி வசந்த் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சொல்லலான்னு வந்தேன். சொல்லான்னு வந்தீங்க, ஆனா டைம் முடிஞ்சு போச்சு. டக்குனாவது கூகுள் பண்ணுமா இல்லையா? லேட் ஆகுதா இல்லையா? இதுக்கப்புறம் நீங்க 4G யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போட்டு 5G யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? உமா, சிதம்பரத்திலிருந்து. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி. யாரு? கார்த்தி சார். கார்த்தி. இந்த கார்த்தி? பழைய கார்த்தி. நவரச நாயகன்னு சொல்லுங்க, அதுதானே? ஓகே ஓகே, ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? முதல் ஸ்டேட் அவார்ட் நவரச நாயகனுக்காக எந்த திரைப்படத்தினால கிடைச்சது? வருஷம் 16. வருஷம் 16. இல்ல 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 இல்ல, ஒரு தடவை பாஞ்ச அலை ஓயவே இல்லை. அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை தான். அதான் நான் படம் பேரே சொல்லிட்டேனே, அப்புறம் நீங்களா கண்டுபிடிச்ச மாதிரி. ஓகே சார். சரி, பரவாயில்ல, அக்செப்ட் பண்றேன். அடுத்த கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. ஓகே, கண் சிமிட்டும் நேரம் இந்த படத்துடைய கதாநாயகி யாரு? சுகாசினி. இல்லை, அம்பிகா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி நன்றி, நல்லா தான் ட்ரை பண்ணீங்க, ஆனா என்ன பட்டன் அவுட் ஆயிட்டீங்க. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கமலினி, திருப்பத்தூர். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி. எந்த கார்த்தி? இன்னும் அந்த கார்த்தி போயதுக்கு இந்த கார்த்தி வரீங்களா? ஆமா. இவர் எந்த கார்த்தி? சூர்யா பிரதர். ஆமாங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி, தீரன் அதிகாரம் 1 இந்த படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? 5 4 3 2 1. இவரோட பேர் இல்லாத ஒரு பேக்கே பார்க்க முடியாதுங்க. ஜிப்ரான் என்பதுதான் சரியான பதில். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. நல்லா தான் ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் இந்த கியூ கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட் கால் யாருன்னு கேட்போம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், விஜயன் சார், கேளம்பாக்கம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? தனுஷ் சாரை பற்றி. கேளம்பாக்கத்துலேருந்து கேளுங்கன்னு கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாங்க சார், கண்டிப்பா. ஓகே ஓகே, தனுஷ் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா? கேளுங்க சார், ஈஸியானதை கேளுங்க சார். மயக்கம் என்ன இந்த படத்துடைய ஹீரோயின் கூட சொல்லணும் இல்லை, அந்த கதாபாத்திரத்தோட பேர் என்னன்னு சொல்லுங்க போதும். அவரோட போட்டோகிராஃபரா இருப்பாரு அந்த படம் தான். அந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருப்பாங்கல்ல, ஆமாங்க சார். அந்த கதாபாத்திரத்தோட பேர் மட்டும் சொல்லுங்க போதும். ஐயோ, தரமான யாமினி. யாமினிங்க, யாமினி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீங்க. சரி, பரவாயில்ல, யாமினி என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லிச்சாமி. நல்லிச்சாமியா? ஆமா. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? உலகநாயகன் கமலஹாசன் பத்தி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். போலாம். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். ரெடியா? அவருடைய அரங்கேற்றம் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இந்த படத்துல அவருடைய கேரக்டர் நேம் என்ன? அரங்கேற்றம் படம் இல்லையா? ஆமா. 5 4 3 2 1. தியாகு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் மணப்பாறையில இருந்து பேசுறேனா. வடபழனியா? மணப்பாறை. ஓகே ஓகே, உங்க பேரு? என் பேர் அஜய் குமார்ண்ணா. ஓகே, யார் பத்தின கேள்வி கேட்கணும் அஜய்? ஆனா விஜயவதி கேட்கா. கேட்டுருவாங்கண்ணா. ஓகே, ரெடியா? ஓகேண்ணா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரியா? கேளுங்க. மெர்சல் படத்துல காஜல் அகர்வாலுடைய கேரக்டர் நேம் என்ன? காஜலோட பேர் என்ன அதுல? தெரியலையா? என்னப்பா எப்படி சொல்லிட்ட நீ? அனு பல்லவி என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி, நல்லா ட்ரை பண்ணாப்ல, நல்லா இருந்துச்சு, வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம்.
வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மஞ்சளிலிருந்து பெருமாள். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ஆமா. கேளுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. அவரு மலையாளத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட பேர் என்ன? மலையாளத்தியா? ஆமா. ஐயோ, என்னங்க படம் நடிச்சாருன்னு தெரியலையே. ஈஸி தானே. நிறைய படங்கள் வந்தா பரவாயில்ல, அவர் ஒரு படத்துல நடிச்சாரு. அந்த ஒரு படம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி சும்மா வந்துட்டு மாசு ஒரு காமிச்சிட்டு போயிடுவார். என்ன படம்? அப்படியா? உண்மையிலே கேள்விப்பட்டது இல்லை. சரி, ரைட்டு. சரி, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஜெனோவா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஜெனோவா தமிழ்ல அந்த படம் தானே? மலையாளத்துல அந்த படம் தமிழ் டப் தான் பண்ணாங்க. அது ஃபுல்லா நடிச்சிருப்பேன் ஆக்சுவலா. ஆமா, மலையாள படாது. தேங்க்யூ, நன்றி. ஆமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த படத்தோட பேரையே சொல்லிடலாம். தெரியலைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஏதோ ஒரு படத்தோட பேர் ஃப்ளூக்குள்ள கூட சரியா வரலாம்ல. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹர்ஷினி, திருச்சி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? நரேந்திர பிரசாந்த். யாரு? நரேந்திர பிரசாந்த். நரேந்திர பிரசாத்தா? ஆ, ஓ, மலையாள நடிகரா? இல்ல இல்ல, யமஹாதகி, ஆக்ஷிப், அதுலலாம் நடிச்சிருப்பாருல. யாரு தாய் நீ? ஏமா ஒரு நிமிஷம் எங்களையே யோசிக்க வச்சுட்டியம்மா. என்ன படம்? யமஹாதகி. யமகாதகியா? ஆஹா, அவசியம் கேட்கணுமா? ஏன் 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 இப்படி திடீர்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நடிகர்? எதனால? இல்ல, அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து சினி ஃபீல்டுக்கு வந்திருப்பாரு, அதனால. எனக்கு தெரிஞ்சு யுவர் கைண்ட் ஆஃப் ரிலேஷன் நினைக்கிறேன். இல்ல இல்ல, ஏய் 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 நோ. இல்ல இல்ல, ரிலேஷன்லாம் இல்ல. சரி, அவர் முதல்ல எந்த திரைப்படத்தில் நடிச்சாரு? அவர் முதல்ல நடிச்சது பாபா பிளாக் ஷிப். சூப்பர், சரியான பதில். ஓகே, சூப்பர் தான். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். ஓகே, அந்த பாபா பிளாக் ஷிப் படத்துல 2 டைரக்டர் நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்க பேர் என்னென்ன? ஒன்னு வந்து ராஜ்மோகன் அண்ணா, இன்னொரு அண்ணா வந்து அவர் பேர் வெங்கட் பிரபு அண்ணா. விட்டீங்களேண்ணா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா இருந்துச்சு இது. நல்ல ட்ரை. ஆனா நீங்க வந்து ஒன்னு ராஜ்மோகனா, இன்னொன்னு வெங்கட் பிரபு அண்ணா அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்கண்ணா. ஏன்னா நீ ஷார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. நீ அண்ணானதும் தெரிஞ்சு போச்சு, நீங்க ரிலேஷன் தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எப்படி என்னோட ஜீனியஸ் மைண்ட். நான் ஷெர்லாக் ஹோம்ஸ் படங்கள் அதிகமாக பார்ப்பேன், அதனால என் மூளை கொஞ்சம் இப்படி வேலை செய்யுது. நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ சார். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? மகாலட்சுமி, செங்கல்பட்டு. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? முதல்ல சிவகார்த்திகேயன் எந்த படத்துல சிங்கரா நடிச்சாரு? பாடகரா? பாடினாரு ஒரு படத்துல ஏதாவது பாடி இருப்பார்ல? எதிர்நீச்சலா? யார் அது? நீங்க நீச்சல் போட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு எதிராக ஒருத்தர் நீச்சல் போட்டு வர்றாரு. யார் அவரு? தம்பியா? சரி, எதிர் நீச்சல் கிடையாது. முதல்ல சிங்கரா எந்த படத்துல வந்தாரு? வாயாடி பெத்த புள்ள. கணா. சரிங்களா? ஆமா, கணா என்பதுதான் சரியான பதில். ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. வணக்கம்ங்க, இது தட்டுறோம் தூக்குறோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலையில இருந்து மகேந்திரன் பேசுறேங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? அவர் நல்ல மனிதர். நல்ல மனிதர், நல்ல குணமுடையவர், அதனால பிடிக்குமா? சரி, ரெடியா இருக்கீங்களா? அவர் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பெரிய ஹிட்டான படம் எது? உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான். நீங்க என்ன ஏதாவது ஒண்ணு நாங்க எடுத்துக்குவா?
4 சாய்ஸ்ல ஏதோ ஒன்று எடுத்துக்கங்கன்றீங்க. இல்ல சார், நாடோடி மன்னன். நான் ஆணையிட்டால் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சபிதா. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார், ரஜினி சார் பத்தி. விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ரஜினி சார். ஓ, ரஜினியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஏதா இருக்கும். சொல்லுங்க. ஓகே, ரெடியா போமா? சரிங்க சார். எந்த படத்துல இருந்து அவரோட ஃபேன் ஆனீங்க நீங்க? நான் அவருடைய முதல் படம். அவருடைய முதல் படத்துலயா? ராகங்கள். அந்த கேட்டை திறக்கிறத பார்த்து விழுந்துட்டீங்க. கரெக்டா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போமா? உங்களுக்கான முதல் கேள்வி, குசேலன் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? சரியா போச்சு. ஏங்க ஓம் ஜாரே 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 சினிமா 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 பேரு அப்படிலாம் கேட்காம ஏங்க இந்த பாட்டு போட்டு ஹிட் பண்றாங்க, அப்ப அவங்கள பத்தியும் கேட்கணும்ல நாம. இதே தளபதி படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டா சொல்லிருப்பீங்க தானே? ஆமா. அப்புறம் ஜிவி பிரகாஷ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரிங்க சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா ட்ரை பண்ணீங்க. இப்போ அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க. ஹலோ, வராங்க, பேச மாட்டாங்க. லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து ஆகாஷ் பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எங்களுக்கு தளபதி விஜய் பத்தி கேள்வி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? நண்பன் படத்துடைய ஹீரோயின் யாரு? என்ன படம்? நண்பன். ஹீரோயின் 5 4 3 த்ரிஷா. என்னது இது? அவதான் இலியானா அப்படிலாம் பாட்டு போட்டிருப்பாரு. இலியானான்னு சொல்றது த்ரிஷாங்கிறீங்க. அது வேற பாடங்க, கில்லிய இல்ல. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் கூட கோட்டு சொல்லிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம சொல்றீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். விஜயோட டை ஹார்ட் ஃபேன் நான். ஆனால் அவர் என்ன படத்தில் நடிச்சிருக்காருன்னு தெரியல. அவரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன் போல இவர். இதே மாதிரி சூப்பரான காலர் லைனில் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. பேசுவோம், விளையாட ரெடியா? வணக்கம். ஹலோ, வணக்கம்ங்க, லைனில் தான் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். என் பையன் பேரு சிவகார்த்திகேயன் தான். சரி, அதனால சிவகார்த்திகேயன் பத்தியே கேட்போம். ஏன் நீங்க அவங்களுக்கு அவர் பிடிக்கணும் தான் வச்சீங்களா பேரு? ஆமா ஆமா. என்னப்பா இப்படிப்பட்ட ஃபேனா இருக்கீங்க? ஒரே ஒரு சித்தி, அதனால அந்த ஃபேன். ஓஹோ, சரி, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, அவர் மிலிட்டரி ஆபீசரா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. என்ன படம்? அறம் நயன்தாரால அப்படின்னு வச்சேன். அமரன் என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மான் கராத்தே படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? ஆமா, யாரு? க்ளூவா? ஓகே, இது ரித்திக் ரோஷன் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார்ல மாஸ்க் போட்டு. அது என்ன படம்? அது இல்லையா? கிறிஸ் திருக்குமரன் என்பதுதான் சரியான பதில். என்கிட்ட நீங்க க்ளூ கேட்டதுக்கு பதிலே சொல்லியிருக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். நீங்களும் சிவகார்த்திகேயனா? என்ன இன்னைக்கு ஒரே அவர் மலையா இருக்குது. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, காக்கி சட்டை இந்த படம் ரிலீஸ் ஆனது எப்போ? எந்த வருஷம்? இயர். எந்த வருஷம்? இயரா? ஆமா. 5 4 3 2000. 15 2015. நீங்க 2000 எழுதிட்டு இருந்தா எப்படி? ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
இன்னைக்கு நிறைய பேர் விளையாண்டிங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜெயிச்சவங்களுக்கும் வாழ்த்துக்களுங்க. இதுக்கப்புறமும் நிறைய பேர் ஜெயிக்கணும், அதனால எங்க கூட விளையாடுங்க. நாளைக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இல்லையே, நாளைக்கு வீக்கெண்ட் ஆச்சு. அப்போ நான் உங்களை மண்டே நான் வந்து சந்திக்கிறேன் இதே தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில். until then this is bye from விஜய் ஸ்ரீ. டேக் கேர் மக்களே. இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம்.